வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் உலகத்தின் ஞானிகள் இந்த உலகம் தன்னால் உருவாகி கொண்டது, ஒவ்வொரு பொருள்களும் தாமாகவே உருவாகின என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சத்திய வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 19-20 வசனங்களிலே மிகவும் தெளிவாய் மனிதனுக்கு தேவனுக்கும் இடையே இருக்கக்கூடியதான அந்த உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இதன் பொருள் என்னவெனில், தெய்வம் எல்லாவற்றையும் அற்புதமாய் சிருஷ்டித்து மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இவைகளையெல்லாம் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தேவன் ஒருவர் உண்டு என்பதை உணர முடியும். அந்த உணர்வையும் தெய்வம் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இது தவறு, இது சரி என்பதை அறியக்கூடிய ஒரு மனசாட்சியையும் கொடுத்திருக்கிறார். மனிதன் தெய்வத்தினாலே தேவனுடைய சாயலாகவே படைக்கப்பட்டவன். மனிதன் பாவம் செய்தபடியினாலே ஏதேன் தோட்டத்திலே நம்முடைய ஆதி முற்பிதாவாகிய ஆதாம் செய்த பாவத்தினாலே தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டான். அந்த மனிதன் தன்னோடு கூட மீண்டும் உறவு கொள்ள வேண்டும், தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்பினதினாலே தேவன் இந்த உலகத்திலே மனிதனாக வந்து மனுக்குலத்தின் பாவபாரம் யாவற்றையும் அவர் சுமந்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்துவிட்டு, நீதியுள்ள நியாயாதிபதி நீதி செய்வதற்கு முன்னால் அன்பை காண்பித்து நீதியின்படி பாவியின் மீது வரவேண்டிய தண்டனையை நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்பேரிலே ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நீதி செய்ய வேண்டியவர், என்னை தண்டனைக்கு அனுப்ப வேண்டியவர் எனக்காக தண்டனையை ஏற்றுக்கொண்டபடியினாலே எனக்கு மன்னிப்பும் சமாதானமும் விடுதலையும் உண்டாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாய் ஒவ்வொருவரும் ரட்சிப்பையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவையானது என்ன? மனம் திரும்ப வேண்டும், பாவி என்பதை உணர வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய பலிமரணத்தில், அவருடைய உயிர்த்தெழுதலில் விசுவாசம் வைக்கிற அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர்கள் தேவனோடு ஐக்கியம் கொள்ளுவார்கள். தேவன் அவர்களோடு கூட இடைப்படுவார். தேவன் அவர்கள் இருதயங்களிலே வாசம் பண்ணுவார். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று பவுல் கூறுகிறார். அருமையானவர்களே, இந்த பெரிதான ஸ்லாக்கியத்தை தேவன் உங்களுக்கு அருள வேண்டும் என்பதே நாங்கள் உங்களுக்காக செய்யும் பிரார்த்தனையாய் இருக்கிறது. ஆமேன். நன்றி.